கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த 5வது மாதத்திலே நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்துக்கான செய்தியாக எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 37வது சங்கீதம் 4ஆம் திருமொழியை நாம் படிக்க கேட்போமாக. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். இந்த நாளிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு, என்ன தேவைகளோடு இந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு எங்க இருக்க யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் இந்த மாதத்தில். விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னங்க ஐயா, 4 மாதம் யோசித்து தோற்று போய் இந்த 5வது மாதத்தில் நான் வந்து நிற்கிறேன். இந்த ஒரு வாக்குத்தத்த செய்தி எப்படி என் வாழ்க்கையை மாற்றும் என்றால், கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இந்த மாதத்தை மாற்றப் போகிறார். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ஜாய் பண்ணுற, நீங்கள் பார்க்கிற, நீங்கள் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதமும் இதுக்காக நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு இல்லை, ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி பல மாதங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி வைத்திருப்பார். அது போல் இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்கான பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. உற்சாகமாக விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நான் பார்க்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து இந்த வாக்குத்தத்த செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 12லிருந்து 25 வரை நம்ம படிக்க கேட்கலாமா? யாராவது ஒருத்தர். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்தார். அடுத்தது வாசிங்க. ஈசாக்கு நாளுக்கு நாள் மகா பெரியவனாக அவர் மாறிக்கொண்டிருக்கிறதாக திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்தது பாருங்க. ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் யாருக்கு இருக்கிறாங்க? ஈசாக்குக்கு. ஈசாக்குடைய வாழ்க்கையை குறித்து நீங்க எடுத்து பார்த்தீங்க என்றால், ஈசாக்கு சாதாரண பிள்ளை அல்ல, அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறார். என்னதான் இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு கர்த்தர் முதலாவது கொடுத்திருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை யாரு? ஈசாக்கு தான் கடவுள் ஆபிரகாமுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை. இன்னொன்னு, தகப்பன் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஈசாக்கு செய்கிறார். என்ன காரியம் என்றால், ஆபிரகாமை பொறுத்த மட்டும் அவர் அலைந்து திரிந்து, அவர் ஒரு நாடோடியாக, இஸ் எ நோமட். அவர் என்னன்னா நாடோடியாக இருக்கிறார். ஆனால் நாடோடியாக வாழ்ந்து கொண்டிருந்த தன் தகப்புடைய வாழ்க்கையை பின்பற்றாதபடிக்கு ஈசாக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளாக போகிறார். அதாவது தனக்கான ஒரு இடத்தை யார் ஏற்படுத்துகிறார்? ஈசாக்கு ஏற்படுத்துகிறார். அருமையான தேவஜனமே, உங்க முப்பாட்டர்கள், உன் தந்தை, உங்க தாய் அவர்களுக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. ஆனால் ஆபிரகாமை காட்டிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுத்திருக்கிறார். உங்க தலைமுறைகள் காணாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அழைத்த தேவனாக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஈசாக்கு அவங்க அப்பா என்னதான் ஒரு நாடோடியா இருந்தாலும், ஆடு மாடுகளை மேய்த்திருந்தாலும், தனக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்துவதில் ஈசாக்கு ரொம்ப முனைப்போடு இருக்கிறார். கர்த்தர் நாளுக்கு நாள் ஈசாக்கை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அடுத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வர வர உங்களை கர்த்தர் உயர்த்த நீங்கள் அநேக பொறாமைகளை என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? அது வந்து நீங்க கெயின் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஈசாக்கு எவ்வளவு கர்த்தர் உயர்த்துகிறாரோ அவ்வளவு ஈசாக்குக்கு எதிரிகளாக பொறாமைப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. உங்களை பார்த்து 4 பேர் பொறாமைப்படுறாங்கன்னா சந்தோஷப்படுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்.
நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறி கொண்டிருக்கிறீங்கன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு 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 டெஸ்டமன் ஒரு ஒரு டெஸ்டிமோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்சின்னு பார்த்தீங்கன்னா, அநேகர் உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பொறாமப்படுவாங்க. நம்மளே யோசிப்போம், நம்மளே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம், என்ன பார்த்து நீ பொறாமப்படுற. அப்படி கிடையாது. அவனை விட நீங்க ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஈசாக்கு தன் வாழ்க்கையில் வளர வளர அவரை சுற்றிலும் அநேகர் அவரை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிக்கிறார்கள். அடுத்தது வாசிங்க. அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நாட்களிலே அவருடைய வேலைக்காரர் வாசிங்க. ஆபிரகாம் விவசாயம் பண்ணுவதற்கும் தன்னுடைய ஆடு மாடுகளுக்காக அவர் நிறைய துறவுகளை, நிறைய அந்த கிணறுகளை வெட்டுகிறார். அது எல்லாத்தையும் அவருடைய எதிரிகளை அழிச்சு போட்டாங்க. இப்ப ஈசாக்கு என்ன பண்றாரு, அடுத்தது வாசிங்க. அவர் என்ன பண்றாரு, அபிமெலேக்கு அவர் அந்த இடத்துல இருந்து அவர் அனுப்பி விடுகிறாரு. அந்த இடத்துல இருந்து ஈசாக்கு என்ன பண்றாரு, கிளம்பி வந்து வேறொரு இடத்துல அவர் என்ன பண்றாரு, குடியேறுகிறதாக பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட். அவருடைய தகப்பனார் வெட்டின கிணறுகளை மறுபடியும் தூர்வாரி அந்த அவருடைய தகப்பனாருக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் இவர் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார். அப்ப என்ன நடக்குதா, தொடர்ந்து வாசிங்க. ரைட். ஈசாக்கு அந்த துறவை வெட்டி அந்த தண்ணீருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான் போது எதிரிகள் மறுபடியும் வராங்க. அந்த இடம் எங்களுடையதுன்னு சொல்லி ஈசாக்கு என்ன பண்றாங்க, சண்டை போட்டு அந்த இடத்துல இருந்து துரத்துகிறார்கள். அந்த இடத்துக்கு ஈசாக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா, ஏசேக்குன்னு பேர் வைக்கிறார். திருப்பி நீங்க எடுத்து வாசிங்க தொடர்ந்து. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். முதல்ல வச்சதுக்கு ஏசேக்குன்னு வச்சாரு, இப்ப ரெண்டாவது வைக்கிறதுக்கு சித்னான்னு வைக்கிறாரு. அடுத்தது வாங்க 22ஆம் வசனத்துல. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். அருமையான தேவச்சனமே, ஈசாக்குடைய வாழ்க்கையில எத்தனை தோல்விகள் பார்க்கிறாரு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்தாலே சோர்ந்து போயிடும். ஈசாக்கு தொடர்ந்து அவர் ஒரு இடத்துல போய் குடியேறார், அங்கிருந்து அபிமெலேக்கு துரத்துறாரு. இன்னொரு இடத்துல குடியேறாரு, அங்க போய் அங்க ஒரு கிணறை வெட்டுறாரு, அந்த கிணறுக்கு ஏசேக்குன்றாரு, அங்கவே துரத்துறாங்க. திருப்பி இன்னொரு கிணறை வெட்டுகிறார், அந்த இடத்துலயும் ஈசாக்கை அங்க இருக்கிற மனிதர்கள் துரத்துகிறார்கள். அவர் வாழ்க்கையில தோற்று போய் அவர் எவ்வளவுதான் தோல்வியின் உச்சத்தை பார்த்தாலும் ஈசாக்கு எந்த இடத்துல சோர்ந்து போல, தன் வேலையை உண்மையை உத்தமமாய் செஞ்சுட்டே இருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்களேன், கிணறு தோன்றது சாதாரண வேலை இல்லை. எத்தனை அடி தோண்டி இருப்பார், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நாள் உழைப்பு. ஆனால் அத்தனை நாள் உழைப்பும் அவங்க ஈஸியா எடுத்துக்கிறாங்க. அதை பத்தி அவர் கவலைப்படல. அவர் மறுபடியும் உழைக்கிறாரு. கடவுளுடைய பாதத்திலே தன்னுடைய வேண்டுதல்களை அவர் ஒப்படைக்கிறாரு. கர்த்தர் ஈசாக்கு எதிர்பார்த்த அந்த ரெகோபத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய ஏசேக்கை பார்த்திருக்கலாம், நிறைய சித்னாவை பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரெகோபத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க முதல் கிணறு போச்சு, முதல் ஆசீர்வாதம் போச்சு, ஏசேக்கு இல்லைன்னு நீங்க சோர்ந்து போய் நிக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. சித்னாவை கடவுள் கொடுப்பார். சித்னா உங்களுக்கு தோற்று போகிறது, சித்னாலையும் பிரச்சனை பண்றாங்க, சித்னாலையும் உங்களுக்கு தோல்விகள் வருகிறது, கவலைப்படாதீங்க. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ரெகோபோத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளாம் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம், ஒரு சின்ன தோல்வி, ஒரு சின்ன காரியம் நம்ம நினைச்சது நடக்கலைன்னா சோர்ந்து போயிடுறோம்ல. ஆனா ஈசாக்கு அத்தனை முறை அவர் தோற்று போயும், அத்தனை முறை அவர் ஏமாற்றப்பட்டும், அத்தனை முறையும் அவர் வஞ்சிக்கப்பட்டும் பொறுமையா இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில நம்ம தோல்விகளை பார்க்கும்போது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தள்ளி போகும்போது, நாம் நினைத்தவைகள் கை கூடாத போது சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிருங்க. அதுதான் இன்னைக்கு வாசித்த வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்து திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 37:4 சேர்ந்து படிக்கலாமா எல்லாருமே?
எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தரிடத்தில் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இன்னைக்கு உங்க இருதயத்து மேல கை வைங்களேன், சொல்லுங்களேன், கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள செய்வார். நீங்க என்ன காரியம் யோசிக்கலாம், அந்த காரியம் நடக்கவே நடக்காது, அந்த காரியம் கைக்குடியே வராதுன்னு நீங்க சோர்ந்து போய் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்க இருதயத்தை தொட்டு சொல்றார், நான் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வேன். மகனே மகளே, நீ எத்தனை முறை தோற்று போயிருக்கலாம், நீ எத்தனை முறை அவமானப்பட்டிருக்கலாம், நீ எத்தனை முறை உன்னை ஏமாற்றப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, நல்ல கைக்கூடி வரும், திடீர்னு யாராவது வந்து உங்களை அந்த பிஸ்னஸ்லேருந்து ஏமாற்றி உங்களை அங்கேருந்து அங்கே துரத்திருப்பாங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் நல்ல உயர்வுகளை போயிருப்பீங்க, அந்த இடத்துலேருந்து உங்கள் முதலாளியோ உங்களுடைய மேனேஜரோ உங்களை கீழே தள்ளி விட்டு உங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். இல்லை உங்கள் குடும்பத்தார் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்கள் உறவுகள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்கள் கணவன் உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் நிற்க வைத்திருக்கலாம். நீங்கள் எதுவுமே இல்லைன்னு யோசிக்காதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எத்தனை முறை ஈசாக்கு தன் வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டும், எத்தனை முறை தன்னுடைய முயற்சிகள் தோல்வியாய் முடிந்த பொழுது கூட ஈசாக்கு கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார். கர்த்தர் ஈசாக்குடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள செய்கிறார். அவர் எதிர்பார்த்த அந்த ரெக்கோபோத்தை ஈசாக்கு நிறைவாக பெற்றுக்கொள்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வியை பார்க்கலன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாற்றத்தை பார்க்கலன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பெறப்போகிற ஆசீர்வாதத்துடைய மேன்மை உங்களுக்கு புரியாது. 2 வருஷத்தை பார்த்தாதான் எது உங்களுக்கு பெஸ்ட்ன்னு புரியும். அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெஸ்ட்டுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்க, இல்லை ஏதோ ஒரு சைக்கிள் ஓட்ட போகிறீங்கன்னா, நீங்கள் விழாமல் அடிப்படாமல் ரத்தம் வராமல் எந்த காரியத்தை செய்ய முடியாது. தோற்று போகாமல் நீங்கள் எந்த காரியத்தையும் ஒன்றும் இல்லை, சமைக்கிறீங்க, 4 வாட்டி கை வெட்டிட்டா தான் நல்லா சமைக்க முடியும். எந்த காரியமும் தோல்வியில தான் அது ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தர் அந்த தோல்வியை தோல்வியாக வைக்க போகிறது கிடையாது. அந்த தோல்வியை கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயமாக மாற்றப் போகிறார். ஈசாக்கு அத்தனை முறை தோற்று போயும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் யார் என்று சொல்லும்போது எப்படி அடையாளப்படுத்துகிறோம்? அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறவர் உங்கள் தேவனாக இருக்கிறார். அதனால அந்த தெய்வத்தை நீங்க உங்களுடைய தெய்வமாய் கொண்டிருக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. உற்சாகமாய் கடவுளை நீங்கள் தேடும்போது கடவுளுக்குள் நீங்கள் மன மகிழ்ச்சியா. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நான் சொல்ல வந்த 2வது குறிப்பு. உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஏதோ ஒரு மாதிரி சோர்வான வார்த்தைகள், நெகட்டிவான வேர்ட்ஸு, எதிர்மறையான சிந்தனைகள் உங்க வாயிலிருந்து வராதபடிக்கு எல்லாவற்றிலும் மன மகிழ்ச்சியான ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான வார்த்தைகளாக உங்க வாயிலிருந்து வரட்டும். ஐயோ இது நடக்காது, என்னால் செய்ய முடியாது, நான் இதுக்கு ஃபிட்டு கிடையாது, எனக்கு இவ்வளோ டேலண்ட்டு கிடையாதுன்னு யோசிக்காதீங்க. உங்கள் வாய் என்ன அறிக்கை செய்கிறதோ கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் என்ன யோசிக்கிறதோ கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால தான் மறுபடியும் நான் சொல்றேன், உங்கள் இருதயங்களில் நல்ல சிந்தனைகள் இருக்கட்டும். என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை செய்யறதுக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், என்னால் இதை சாதிக்க முடியும், என்னால் இதில் வெற்றி பெற முடியும் என்கின்ற ஒரு பாசிட்டிவான தாட்ஸோடு நீங்கள் முன்னேறும்படியாக என்னால் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சங்கீதக்காரர் ஒரு அழகா இதை சொல்றார், உன் இருதயத்தின் விருப்பங்களை வாஞ்சைகளை கர்த்தர் அருள்வாராக. இன்னொரு இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தான். நீங்க செய்ய போறது கிடையாது, நீங்க எதுவுமே இந்த பேட்டில் தனியா ஃபேஸ் பண்ண போறது கிடையாது, இந்த யுத்தத்தை நீங்க தனியா ஜெயிக்க போறது கிடையாது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். நீங்க உங்க சுயபலத்தால போனீங்கன்னா கண்டிப்பா தோற்று போவீங்க, உங்களுடைய அறிவால போனீங்கன்னா கண்டிப்பா தோற்று போவீங்க. உங்களுடைய நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு போகாதீங்க, கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையோடு போங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பராக்கிரம் செய்கிறவராக இருக்கிறார், எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார், என் இருதயத்தின் விருப்பங்களை செய்கிறவராக இருக்கிறார், அவர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால உங்க இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இதுவரையிலே நீங்க பார்த்த தோல்விகள், இதுவரையிலே நீங்கள் சந்தித்த அவமானங்கள், இதுவரையிலே நீங்கள் பார்த்த எல்லா விதமான டவுன்ஃபால், இதெல்லாம் நிரந்தர கிடையாது. இதெல்லாம் ரெகோபோத்துக்காக கர்த்தர் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்.
ஒரு கிரேட்டரான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, ஒரு மிகப்பெரிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த தோல்விகள் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இந்த தோல்விகள் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த தோல்விகள் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தோல்விகள் ஒரு மிகப்பெரிய ஜெயத்துக்காக உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்ற போகிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு, அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால 2 தோல்விகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அந்த ரெகோபோத் இந்த மாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, 4 மாதங்கள் நாங்கள் முயற்சி செய்திருப்போம், தோற்று போயிருப்போம். 4 மாதங்கள் நாங்கள் சில காரியங்கள் நடக்கும் என்று காத்திருப்போம், தோல்வியில் முடிந்திருக்கும். 4 மாதங்கள் சில ஆசீர்வாதங்களை நாங்கள் வேண்டியிருப்போம், அது தவறி போயிருக்கும். ஆனால் இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நீ சொல்லியிருக்கிறீர், சங்கீதம் 37:4 ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் மன மகிழ்ச்சியாயிருக்கிறோம். எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த 5ஆம் மாதத்துல அருளை செய்ய போகிற தேவனா இருக்கிறீர் ராஜா. இந்த வேளையில இந்த பிள்ளைகள் 5ஆம் மாதத்துக்குள்ளாக நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாதத்துல எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு இந்த பிள்ளைங்க எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதிலளிக்கிறவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எத்தனையோ தோல்விகள் பார்த்திருக்கலாம், எத்தனையோ அவமானங்கள் பார்த்திருக்கலாம், எத்தனையோ அசிங்கங்கள் பார்த்திருக்கலாம். கர்த்தர் அந்த அவமானங்கள், அந்த அசிங்கங்கள், அந்த ஏமாற்றங்களிலிருந்து இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தி கொண்டு வர போகிறீங்க ராஜா. ஆண்டவரே, ஈசாக்கு ஆண்டவரே பல முறை அந்த கிணறுகளை வெட்டுகிறார், ஆனால் அந்த கிணறுகளால் அவர் ஏமாற்றப்படுகிறார். ஆண்டவரே, எத்தனையோ முறை அவர் தோற்று போய் நிற்கிறார். ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்கு என்று நீர் ஒரு ரெகோபோத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர் சுவாமி. அவருக்கான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்தீர் சுவாமி. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது சுவாமி. எத்தனை எதிரிகள் வந்தாலும் தடுக்க முடியாது, எத்தனை பிசாசின் சூழ்ச்சிகள் வந்தாலும் தடுக்க முடியாது. எனக்கானது தான் சுவாமி. எனக்கான ஆசீர்வாதம் எனக்கானது தான் சுவாமி. அந்த ஆசீர்வாதத்தை என்னிடத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது என்று நீ சொல்லியிருக்கிறீர். அந்த ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் இந்த 5ஆம் மாதத்தில் பெற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, சோர்ந்து போய் உடைந்து போய் கவலையோடு இங்க முழங்கால் பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் மன மகிழ்ச்சியாய் நீ மாற்றுவீராக. அவருடைய இருதயம் மன மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவதாக. நீ சொல்லியிருக்கிறீர், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று உம்முடைய தாசருடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நீர் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக ஒரு இருதயத்தை மாற்றும்படியாக சுபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில நீ சொல்லியிருக்கிறீர், அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நீர் அருள செய்வீர் என்று. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயம் என்னென்ன காரியங்களுக்காக இந்த பிள்ளைகள் இப்போது செபிக்கிறார்களோ, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செபிக்கிறாங்களோ, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் அளிக்க போகிறீர் ஆச்சா. நீ சொல்லியிருக்கிறீர், இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளாகும், உடைய செவிகள் கவனித்திருப்பதற்காக நன்றிப்பா. இந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பல உண்டு என்ற வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகள் வெற்றியை காண நிற்கிறதை தருவீராக. கரத்திர தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களால் நிரப்பி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே, ஆமேன்.